ஏற்பாடு வேற நடந்துட்டு இருக்கு. நீதான் புனிதாவையும் கபிலனையும் சேர்த்து வைக்கணும். இப்போ சம்மந்தம் பார்த்துட்டு போன அந்த சம்மதத்தை கெடுத்து அதை நடக்காம பண்ணணும். ஆனா இது எல்லாமே உன்னாலதான் நடக்குதுன்னு இனி எனக்கு மட்டும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும். மாமா என்ன பண்ணாலும் பரவாயில்ல டோரா. மாமா எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குடும்பமும் எனக்கு முக்கியம். புனிதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கபிலன் புனிதா விஷயம் தெரிஞ்சிருந்தா அவன் தாலி கட்டுற அளவுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். கபிலன் கிட்டையும் புனிதா கிட்டையும் பேசி அவங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன். ஆனா அவங்களுக்குள்ள கல்யாணமே ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவங்கள ஒண்ணு சேர்த்து வாழ வைக்க மட்டும்தான் முடியும். அவங்க ஒண்ணு சேரணும்னா நீயும் இனியனும் பிரியணுமே ராசாத்தி. எனக்கு இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டோரா. நான் கடவுளை நம்பிதான் இருக்கேன். எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கணும். பிரச்சனை வராம அவங்களையும் ஒண்ணு சேர்க்கணும். நானும் மாமாவும் சேர்ந்து வாழணும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிச்சு பண்ண ராசாத்தி. நீ எடுக்கிற முடிவுல தான் உன் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. தெரியும் டோரா. இனியா பாரி சித்தப்பா போன் பண்ணாரா? பண்ணாங்க பெரியப்பா, பேசுனாங்க. என்ன எப்படி பண்றாங்கன்னு தெரியல. கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்காங்க. உடம்ப கெடுத்துக்கிறாங்க பெரியப்பா. அப்படியெல்லாம் இல்லப்பா, எல்லாம் உங்களுக்காக தான். உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் மங்க இப்படித்தான்ப்பா கோயில் குளம்னு சுத்திட்டு இருப்பா. புனிதா எங்க? ஏன் இப்பெல்லாம் அவ நம்ம கூட சாப்பிட வர மாட்டேங்கிறா? தெரியலையா அத்தை. அதான் புனிதாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? டைமுக்கு சாப்பிட வேண்டியதானே? நான் பாக்குறேன் மாமா. ஏய், எதுக்கு போய் பாத்துக்கிட்டு? இங்க இருந்து கூப்பிட்டா வரப்போறா? ஏய் புனிதா, புனிதா சாப்பிட வா. வரேம்மா. சாப்பிட வராம நீ ரூம்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாதான் வருவியா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தம்மா. எதுக்கு புனிதா? இப்பவே வீட்டை விட்டு போக போறியா? இன்னும் நிச்சயமே முடியல, அதுக்குள்ள புகுந்த வீட்டுக்கு போக தயாராயிட்டியா? நீ காலேஜ் முடிச்ச அப்புறம் தான் கல்யாணமே. பொறுமையா ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம். ராசாத்தி மாமா சாப்பாடு வைமா, புனிதா சாப்பிடட்டும். சரி மாமா. என்னடி ஆச்சு? பித்து பிடிச்ச மாதிரி இருக்க. சரியா சாப்பிட மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க. மா ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாமையா இப்படி ஓஞ்சி போன மாதிரி இருக்க? கல்யாணம் உடனே பயந்துட்டியா? அப்படியெல்லாம் பயப்படாது. உன்னை அனுப்பிட்டு நாங்க அப்படியேவா இருக்க போறோம்? நாங்களும் அப்பப்ப வந்து பாத்துட்டு தானே போவோம். கவலைப்படாத, சாப்பிடு. கவலைப்படாத, நான் இருக்கேன். நம்ம கோயிலுக்கு போலான்னு போய் சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி புனிதாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மாமா, நான் கோயிலுக்கு போறேன். வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க மாமா, செஞ்சு வச்சுட்டு போறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், நானும் மில்லுக்கு தான் போறேன். போற வழியில உன்னை டிராப் பண்றேன், வா. இல்ல மாமா, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய், நான் தான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல, பேசாம வா. சரி மாமா. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. புனிதா, பயப்படாம இரு. நான் இப்ப மாமா கூட கோயிலுக்கு தான் போறேன். மாமா என்னை விட்டுட்டு மில்லுக்கு போயிடுவாரு. அவர் போன உடனே நான் மாப்பிள்ளை வீட்டுல போன்ல பேசி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த பாக்குறேன். சரியா? சரி வா. சொல்லு கண்மணி. அம்மா, அந்த ராசாத்தி கோயிலுக்கு கிளம்பிட்டா. கிளம்பிட்டாளா? சரி சரி, நான் அவளை ஃபாலோ பண்ணி போறேன். சரிம்மா.
நாங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? சரி. சரி. ம். ஆட்டோவை புடிச்சிட்டு போய் அவளை ஃபாலோ பண்ணி வீடியோ எடுக்கிறோம். ம். சீக்கிரம் சாமி கூப்பிட்டு போ. அம்மா வேற வீட்டுல இல்ல. அப்பா ஏதாச்சும் கேட்ட எடுத்து கொடுக்க ஆள் இல்லாம இருக்கும். மாமா நீங்க சாமி கும்பிட வரலையா? நான் உங்ககிட்ட வரேன்னு சொன்னேனா? இல்ல வருவீங்கன்னு எனக்கு நினைச்சேன். வெளியில நிறைய வேலை இருக்கு, நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். ம், சரியா? சரி. ஃபோன் இருக்குல்ல, வச்சிருக்கியா? ஏதாவது நான் ஃபோன் பண்ண? சரி. வாங்கம்மா. என்ன மன்னிச்சிரு சாமி. நான் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல போன் பண்ணி புனிதாவை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். எனக்கு இதை விட்டா வேற வழியும் தெரியல. எனக்கு புனிதா நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். அதுக்காக தான் நான் போன் பண்ணி அப்படி பேச போறேன். இதுல எந்த பிரச்சனையும் வராம எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இதை உன் உத்தரவா எடுத்துக்கிறேன். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த அம்மன் அருள் உனக்கு உண்டு. நீ செய்ய நினைச்ச காரியத்தை தைரியமா செய். ஆத்தா உனக்கு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டா, கவலையே படாத. நீ நினைச்ச காரியமெல்லாம் வெற்றிதான். அண்ணே காயின் கொடுங்களேன். மாப்பிள்ளை வீட்டுக்காடி ஃபோன் பண்ற? இரு, நீ பேசுறத வீடியோ எடுத்து சம்மந்தி கிட்டயும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் போட்டு காட்டுறேன். ஹலோ 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 ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யாருங்க? யாரு? யாருன்னு தெரியல, பேசவே மாட்றாங்க. ஹலோ ஹலோ. என்னமாச்சு? போன் கட் ஆயிடுச்சுங்க. சரி, ஏதாவது ராங் காலா இருக்கும். என்னதான் இருந்தாலும் புனிதாவை பத்தி நாமளே தப்பா பேசக்கூடாது. மனசு கேட்கல, அது நல்லாவும் இருக்காது. நாம நேரா அவங்க வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி அவங்க கை காலில் விழுந்தாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லணும். என்ன இவ ஃபோன் பண்ணிட்டு பேசாம கட் பண்ணிட்டா? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. திரும்ப ஃபோன் பண்ணுவாளா? வெயிட் பண்ணுவோம்.
அண்ணா சேஞ்சு கொடுங்க. வடக்கு தெருவுக்கு போகணுன்னு. போலாம், ஏறுங்க. என்ன இவ மனச மாறிட்டாளா? போச்சு, இவளை நம்பி நாம பிளான் எதுவும் போடாம இருந்தது தப்பா போச்சு. இப்ப என்ன பண்றது? சரி, எதுக்கும் கண்மணி கிட்ட பேசி பார்ப்போம். அம்மா, என்னம்மா அந்த ராசாத்தி ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டாளா? ஏய், நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்ததே வேற. அவ ஃபோன் பண்ணிட்டு எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டு போயிட்டா. அம்மா, அவ பேசாம போனா என்ன, நீ பேச வேண்டியதானே? நான் பேசுறதா? என்னடி சொல்ற? அவ பிசிஓல இருந்து தானே ஃபோன் பண்ணா? ஆமா. அப்ப அவ பண்ண நம்பருக்கு நீ ரீடயல் பண்ணு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் போகும். புனிதாவை பத்தி தப்பா சொல்லு. கடைசி அவங்க நீ யாருன்னு கேட்பாங்க. அப்போ நீ நான் ராசாத்தி பேசுறேன்னு சொல்லிடு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி. ஷோ, என்னம்மா நீ இவ்ளோ வாய் பேசுற? இது கூட பண்ண மாட்டியா? சரி, நீ வை, நானே ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அப்படியா? ஆமா, நீ வை, நானே பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய. நாம ஏதாவது பேசி அது ஏதாவது பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிருச்சுன்னா நம்மள மாட்டிப்போம். இந்தாங்க. என்ன நடந்தாலும் சரி, ஒரு மனசா பேசிட்டு வந்துருவோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. யார் நீங்க? அண்ணா ராசாத்தி, அன்னைக்கு புனிதாவை பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல? ஓ, புனிதா அண்ணி இல்ல நீங்க? ஆமா. அன்னைக்கு கூட புனிதா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்களே, டக்குன்னு ஞாபகம் வரல. சாரிங்க. ஏன் வெளில நிக்கிறீங்க? வாங்க உள்ள. இல்ல பரவாயில்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்தேன். அம்மா அப்பா இருக்காங்களா? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. சொல்லுங்க, நிச்சயத்துக்கு நாள் பார்த்திருக்கீங்களா? மாப்பிள்ளை கிட்டே பேசிடலாம். இல்லைங்க, நான் அதை பத்தி தான் பேசணும்னு வந்தேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த கல்யாணம் வேண்டாங்க. புனிதாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஐயோ, நாங்க தான் புனிதா எவ்வளவு படிக்க நினைக்கிறாங்களோ படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னோமே. படிக்கிறதுக்காக இல்ல, அவளுக்கு வேற பையனை பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்றாங்க. நான் இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கும் போதுதான் வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அவளும் பெத்தவங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். மற்றபடி அவளுக்கு இதுல முழு விருப்பம் இல்ல. இந்த விஷயத்தை மறைச்சு அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய தானே வரும். அப்போ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். என்னதான் உங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தாலும் அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்சி ஒருத்தர் பிடிக்காம வாழ்ந்தா அது தினம் தினம் நரகத்துல வாழறதுக்கு சமம். அந்த வலி அவளுக்கும் வந்துடக்கூடாது, உங்களுக்கும் வந்துடக்கூடாது. பிடிச்சவங்களோட வாழ்ந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும்.
நீங்க என்னதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் பிடிச்சதெல்லாம் பண்ணாலும் அது அவங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை தராது. நீங்க அவளை கல்யாணம் பண்ணா அவள் லவ் பண்ண பாவத்துக்கு நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். இதெல்லாம் தேவையா? நீங்க தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். அக்கா ஒரு கால் பண்ணிக்கிறேன். பண்ணிக்குமா. ஓம் சக்தியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி. என்னம்மா அட்டன் பண்ணாம பார்த்துட்டு இருக்க? திரும்பவும் அதே நம்பருங்க. இருக்கட்டும் பேசு. ஹலோ ஹலோ, நீங்க யாருங்க? உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்ற விஷயத்த மட்டும் நல்லா கவனமா கேளுங்க. நீங்க உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்கல்ல, அந்த பொண்ணு தப்பான பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி அவன் கூட ஊர் சுத்திட்டு இருந்தா. ஒரு வாரம் அவன் கூட போய் தங்கிட்டு வந்தா. அவளை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ மனச மாத்தி இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாம பார்த்து மறைச்சு அவ படிச்சுட்டு இருக்கும் போதே அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வலையில நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன நம்புங்க, இல்லைன்னா உங்க பையன் வாழ்க்கைய நீங்களே அழிச்சா மாதிரி ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? நீங்க அந்த பொண்ணுக்கு வேண்டாதவங்கள கூட இருக்கலாம்ல. உங்க பேச்சை நம்பி நாங்க எப்படி முடிவு எடுக்கிறது? அப்புறம் உங்க தலையெழுத்து, உங்க பையனோட தலையெழுத்து. வேணும்னா உங்களுக்காக ஒண்ணு சொல்றேன். அதுவும் நீங்க நம்பணும். உங்க பையன் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நான் கூட அந்த குடும்பத்துக்கு சொந்தம்தான். என் பேரு ராசாத்தி. போதுமா? இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஹலோ ஹலோ ராசாத்தி, நல்ல வசமா சிக்குனடி. என்னமாச்சு? யாரும் தெரியலங்க. யாரு? என்ன விஷயம்? நம்ம பொண்ணு பார்த்த பாரி வீட்டு பொண்ணு சரியில்லையா? யாரையோ லவ் பண்ணி அவன் கூட ஓடி போய் ஒரு வாரம் தங்கிட்டு வந்ததா சொல்றாங்க. ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு தப்பு பண்ணாம யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. வா, அவங்க வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் வேணான்னு இப்பவே சொல்லிடுவோம். அதாங்க எனக்கும் சரின்னு படுது. நல்ல வேளை ஆத்தா கோயிலை வச்சு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கா. வா போலாம். நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி நிறுத்திடுறேன். இது உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் புனிதா வாழ்க்கையை மட்டும் பார்க்காம என்னோட வாழ்க்கையை நல்லா இருக்கும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? அந்த மனசுக்காக மட்டும்தான். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. அப்புறம் அது வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்கள் பேர் இதில் வரவே வராது. என்னை நம்புங்க.